ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று தினம் பார்த்திங்கன்னா 10 o'clock வீடியோ எடுக்க போயின்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் பெல்லி அப்படின்னா நாய்க்கு பேரே பெல்லின்னு வச்சுருக்குறோம். ரொம்ப ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கோ. இந்த நாய்க்குட்டியை குட்டியாக இருந்துச்சு. இப்போ பெண் நாய்ங்கோ. எல்லாம் புரியுது நாய்ங்களுக்குன்னு சிலர் சொல்லுவாங்கோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாய்க்கு மனுஷனுங்களோட நாய்க்கு ரொம்ப அழகாக புரியுது. பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுது. பாருங்க எப்படி பார்க்குதுன்ட்டு. ரொம்ப பாசமாக இருக்குங்க. சொல்ல போனோம்னா நாம் ஒரு வாட்டி திட்டிடுவோம். ஆனாலும் இது ரொம்ப நன்றி உள்ள ஜீவங்கோ. பாருங்க, வீடு விட்டு எங்கே போகிறதில்ல. எங்கே போனாலும் கூட வீட்டாண்டே வந்து படுத்துறது, வீட்டாண்டே இருக்கும். என்னையும் என் பையனையும் பார்த்தா ரொம்ப இஷ்டம் இந்த நாய்க்கு. பாருங்க, எப்படி பார்த்துன்னு இருக்குதுன்ட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் கார்டன் இது அப்படின்னா செடிங்கோ, கொஞ்சம் பூச்செடிங்கோ கொஞ்சம் தேவை ஆன செடிங்களை வச்சுருக்குறோம். பாருங்க, ஒன்றா சொல்லின்னு போகிறேன். இது பூச்செடி, அடுத்தது வேப்ப இலை செடிங்கோ. இது அதான் வந்தது செடிங்கோ. நான் இது நடலை, அதான் வந்தது. இது நெட்டு இருக்கிறோம். பாருங்க, இது கிழங்கு செடிங்கோ. அடுத்தது நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். ரோஜாப்பூ செடிங்கோ. இது என் பையன்தான் நெட்டு வச்சுது. 4-5 செடி இருந்துச்சுங்கோ. இங்கே பண்ணிங்க ரொம்ப வருதுங்க நைட்டில். அந்த பண்ணிங்க இங்கே 4-5 செடிங்க அப்படியே வேரோடையே எடுத்து வச்சுங்கோ. அப்படியே அது அப்புறம் சொல்கிறேன். பாருங்க, செம்பருத்தி மரம் என்ன இல்லை, மீடியமாக இது செடிங்கோ. செம்பருத்தி பூ கூட வந்திருக்கு. நானும் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறேன், ஆனால் கிளியாரிட்டியாக பேசுறதில்லை. இந்த வீடியோவில் பொறுமையாக நிதானமாக பேசலான்ட்டு பேசியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செம்பருத்தி செடி, அப்புறம் கருவேப்பிலை செடிங்கோ. மரம் எதுவும் இல்லை, செடியாக இருக்குங்கோ. பாருங்க, நல்லா துளிச்சி நல்லா வந்திருக்கு. அது பக்கத்துலேயே காக்கனா பூச்செடிங்கோ. காக்கனா முட்டையை கூட இருக்குது. பாருங்க, காக்கனா செடிங்க இது. அப்புறம் இது தமிழே என்னவோ சொல்கிறாங்க, எனக்கு கன்னடத்தில் தான் சொல்ல வரும். இது ஒந்தலங்னா சொப்புன்றாங்க. தமிழில் எனக்கு சொல்ல தெரியல. அந்த செடிங்க இருக்குது. இங்கேயும் குட்டீஸாக கருவேப்பிலை செடி இருக்குது. அப்புறம் மாங்காய் செடிங்க. இது இன்னும் மரம் ஆகல, செடி இருக்குது. அப்புறம் இது நெத்தி மல்லியோ என்ன சொல்கிறாங்க. நைட்டில் தான் இது மொட்டையாகட்டும், இந்த பூவாகட்டும் நல்லபடியாக பூவும் கூட நைட்டில் தான் இது பூக்குங்கோ. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இது வெத்தலை கொடிங்கோ. நிறைய வாட்டி இந்த வெத்தலை கொடி வாங்கின்னு கூட வச்சுருப்போம், வரலைங்கோ. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 years 2 yearsஆக நல்லா வந்திருக்கு. பாருங்க, செவத்துக்கு ஒட்டியிருக்கு, நல்லா வந்திருக்கு. ரொம்ப பேர் கேட்பாங்க, வெத்தலை கொடி வராது சாமானியமாக வீட்டுங்கள்லன்னு சொல்லி. எங்களுக்கு கூட வரலைங்கோ. ஆனால் இப்போது ஒரு 2 வருஷமாக நல்லா வந்திருக்குங்கோ. அதே மாதிரி ரோஜாப்பூ செடிங்கோ. இது கட் பண்ணோம்.
எங்கள் வீட்டுக்கார் சொல்லினே இருக்கிறாங்க கட் பண்ணோன்ட்டு. டைம் தான் கிடைக்கல. க்ளீனாக கட் பண்ணி விடணுங்க. அப்படியே பொதாராட்டம் ஆகிட்டு இருக்குது, செவரு கொட்டிக்கிட்டு பாருங்க. அதிகமாக நானும் கூட டெய்லி வீடியோ போட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கோ. பூச்செடிங்கோ இது கட் பண்ணோம். நிறைய பேர் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் சரியாகவே பார்க்குறதில்ல வீடியோவே. சில மிஸ்டேக்குங்க இருக்கும், அந்த மிஸ்டேக்குங்களே நான் கரெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அறுபதா இலைன்றாங்கோ, அறுபதா இலை செடிங்கோ. அது பக்கத்துலேயே துளசி செடி. இது வந்து தமிழில் என்னன்னு சொல்கிறாங்க தெரிலங்கோ. எங்கள் சைடு வந்து அப்படின்னா மைசூருங்க. நான் எங்கள் அம்மா வீடு அங்கே வந்து நான் கடா பேச தொட்டு எங்களுக்கு தெரிஞ்சது இது மருகான்றாங்கங்கோ. தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரில, அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பாருங்கள், இங்கேயும் மல்லி. இது ரோஜா பூ விட்டு காஞ்சிட்டுக்குது. இது வந்து வெள்ளை ரோஜா. எங்கள் வீட்டுக்காரை வெட்டிட்டாங்க இந்த செடியை. வெட்டிட்டு பேருக்கு இப்படி துளிச்சிருக்கு. இதுலேயும் கழுங்கு செடி போட்டிருக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முன்னையும் ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தேன். இந்த செடி பேர் என்னன்னு தெரில தமிழில். கன்னடத்தில் காம கஸ்தூரின்றாங்க. தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க தெரிலன்ட்டு கமெண்டில் யாருமே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு தமிழில் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க. இங்கேயும் மல்லிகைப்பூ செடி. இது வந்து என்ன சொல்கிறாங்கோ தமிழ்லன்னு தெரியலையே. இது வந்து என்ன சொல்கிறாங்கோ, இது வந்து எனக்கு சொல்ல வரலங்கோ, சாரி. தமிழில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இங்கே பாருங்க, மல்லிகைப்பூ விட்டு இருக்குது. நான் அப்பப்போ வீடியோவில் போட்டுருப்பேன், வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கோ. யாரோ வீட்டுது இல்லை, நம்ம வீட்டுதே மல்லிகைப்பூ விட்டு இருக்குது பாருங்க. மொட்டை கூட எடுத்துருக்கு. அதே மாதிரி முருங்கைக்காய் மரமாக இருந்துச்சு. அப்பப்போ வெட்டி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கரண்ட் கம்பம் லைன் போயிருக்குன்ட்டு இந்த வயிறு கேபிக்காரங்க வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு வெட்டி அப்பப்போ கட் பண்ணுறாங்க. இல்லைன்னா ரொம்ப ஹைட்டாக போயிருக்கோம் மரம். சாரி, வேர்ட் மிஸ்டேக் பண்ணதுக்கு. பாருங்க, கட் பண்ணி விட்டுருக்குறாங்க. இது வந்து எங்கள் அம்மா நெட்டு வச்சது முருங்கைக்காய் செடிங்கோ. இப்போ பாருங்கள், துளூர் விட்டுருக்கு. காய் விடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காய் எடுக்கிறதில்ல, இலைக்கோஸ்கரம் தான் போட்டிருக்கோம் இந்த செடியை. முருங்கைக்காய் இலைக்கோஸ்கரம் தான், ரொம்ப நல்லது உடம்புக்குன்ட்டு. மற்றபடி மாங்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு முன்னாடி மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் மரம் இருக்குது பாருங்க. மாங்காய் மரம் பிஞ்சிங் காய்ச்சிருக்கு. எனக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க. இல்லைன்னா சில மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே சொல்லுங்க. நாங்கள் இன்னும் நல்லா செய்ய நீங்கள் வந்து கமெண்டில் போட்டு நீங்கள் வந்து என்ன உங்கள் அபிப்பிராயம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக வீடியோங்க எடுக்க சப்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மறக்காத செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.